என்னைய நினைச்சுக்கா. கருப்பசாமிக்கு யாரும் தொடாத, கருப்பசாமிக்கு தொடாத. கும்பிடு, 2 கையும் எடுத்து. உன் பேர் என்னக்கா? என்ன பேரு? உன் பிள்ளை பேர் என்ன பேரு? முத்து. சரி, உன் மருமகா பேர் என்ன பேரு? அப்படி நம்ம தாத்தாவை கும்பிட்டுவா பார்ப்போம். மெல்ல போய் சாமியை கும்பிட்டுவா. லேசா இப்போ மெல்லப்பா. உன் உடம்பு ஒரு சக்தியை கொடுத்துருக்கேன், அதை வச்சு தான் சொல்லுதேன். நீ லேசா சும்மா மட்டும் நின்னுக்கா, அவள் வருவா. என்னைய மட்டும் நினச்சிக்கிட்டு போ நீ. அப்படின்னு மெல்ல நிப்பாட்டு. 2 கையும் தூக்கி கும்பிடுக்கா. கூப்பிடு கருப்பசாமிய. அப்படி என்னைய பார்த்து திரும்புக்கா. மெல்ல திரும்பு. நீ சும்மா என் பக்கத்தில் வா. சுவாமியே ஐயப்போ, சாமியப்பா சரணமப்பா, வில்லாளி வீரமணி, பகவானே பகவதியே, தேவனே தேவியே, சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், பகவான் சரணம், பகவதி சரணம். சுவாமியே கருப்பசாமிக்கு. இந்த கனியை சாப்பிடு. வீட்டில் போய் இன்னையிலிருந்து தைரியமாக எழுந்து நடப்பாய், சாப்பிடுவாய், வெற்றி உண்டு. நோயற்ற வாழ்வோடு புனிதமாக வாழ்வாய் மகளே, வாழ்க. கூட்டு போங்க பார்ப்போம். ஒரு செய்வனையும் இல்லை, உடம்பு தானா தளர்ந்துருக்கு. புரியுதா? வீணா நீ கற்பனை பண்ண வேண்டாம். எல்லா தீய சக்தியும் விலக்கியாச்சு. நல்லா தைரியமாக நீ நடந்து போகிறான். நடத்தி கூட்டு போ. சத்துள்ள ஆகாரங்களை கொடுக்கும். நல்ல சூப் போட்டு கொடு, சாப்பிடட்டும். என்னடா வேணும் தம்பி? மாமா குடும்பத்தில் பிறத்திருக்குன்னா மாமியா சரியில்லைன்னு அர்த்தம்டா. அதுதான் காரணம். அவனையே தூக்கி தூர் எறியதுக்கு ரெடி ஆகிட்டா. ஒன்று குரு நகையெல்லாம் அவ கூட சேர்ந்துருச்சு. இவன் பேடு உட்காந்துருக்கான். கால் வந்துட்டு வா. அப்படித்தான் இருப்பா. அடுத்த பயிற்சி காஞ்சிபுரம். அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்னை வந்து பாரு, ஜெயிச்சு தாரேன். நல்லா நல்லா இருப்படா என் பிள்ளைலா. நீ சந்தோஷமா. காஞ்சிபுரம் காஞ்சிபுரம். கால் வந்து சொல்லலாம். அடுத்த பயிற்சியில் திருவாரூர். வரலாண்டாச்சு. என்னப்பா உன் பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும்? நல்லா படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கி தந்தா போதுமா? சென்னைக்கு செல்வான், படித்து வெற்றியும் பெறுவான், வெளிநாட்டு வேலைக்கும் செல்வான். இந்த அப்படி ஐஸ்வர்யமாரும் உன் கடன் தீரும். போயிட்டு வா. தீரும்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை? பாப்பா ஆரூர் தியாகராஜ பெருமாள் சாமி திருக்கோயிலிருந்து 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என் ஊர். அப்படித்தானே? வாங்க. உனக்கு இந்த ஊர். இவன் யாரு? அக்கா பையனா? உட்காரு. என்ன வேணும்? யாருக்கெல்லாம்? எல்லாருக்கும் கூட? உங்கள் அப்பனுக்கும் உங்கள் ஆத்தாளுக்குமா? பக்கத்தில் வா. கல்யாணம் முடிச்சுட்டான் அண்ணே. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. வீட்டு பக்கத்தில் வேறு மதத்தை சார்ந்த மக்கள் வாழ்கிறார்கள் தெரிகிறது. இருக்காங்களா? கால் போகாத இடந்தனிலே போகக்கூடாது. உன் மருமகன் புத்தி கட்டி அங்கும் இங்கும் சுத்தக்கூடாது. மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது. மற்றவங்க பொம்பளை வேற ஆசை வைக்கக்கூடாது. நல்லா இருக்குல்ல பாட்டு? உன் அண்ணன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான், கிறுக்குப்பே. அதனால வீட்டுக்குள்ள சண்டை தச்சிருவாங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் மண்டையை திருத்தி தெளித்து இருந்தால் போதுமா? காலில் வந்துட்டுவா. வாடா
இன்னிலிருந்து உன் குடும்பத்தில் அமைதி நிலவும். இந்தா வெற்றி கிடைக்கும். போ, அடுத்த பைசையில் உனக்கு சரியாக்கிடுங்க. கர்மசாமிக்கு நான் உன்னைய கூப்பிடவே இல்லை, நீ வந்து விழுந்தா சொல்லிடுவனும். திருவாரூர் பெண்ணடியாள் பொம்பளை. ஆமா, நீ பொம்பளையாடா? இது யாரு? வா. நல்லவர்க்கெல்லாம் என்னப்பா பணம்லாம் எப்படி பற்றாக்குறையா இருக்கா? யார்த்தையும் கொடுத்துட்டீங்களா? கொடுத்து உதவ வேண்டியதானே மற்றவங்களுக்கு. திரும்பி வந்துச்சா? கெட்டிக்காரனா இருக்கியே, தங்க பிள்ளைகள்லாம் இன்னொருத்தர கால் வந்துட்டாங்க. அடுத்த பைத்தியில் நாமக்கல். என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு இப்போ கடன் தீரணும். ஒன்று, உன் பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கணும். இந்தா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலையில் என்னை வந்து பார். எல்லாம் வெற்றியால் நடக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன், ஜெயிச்சு தாரேன். கிரகங்கள் சரியில்லை. திருவாரூர் கால் வந்துட்டாடா. பொன்மானே சங்கீதம் பாடவா. இது என்னடா? பெயிண்டிங் ப்ரெஸ் சம்மந்தமானது. கேம் 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 கேம். நீ எடுக்கிற கான்ட்ராக்டுக்கு இன்னொருத்தன் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காண்டா, அதனால உனக்கு பிரச்சனை வந்து சேர்ந்துருக்கு. இப்போ எடுத்த கான்ட்ராக்டர் நிறைவேற்ற முடியாமல் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிதானா? காலில் விட்டு வா. காற்று இருந்தால் தான் தொழில் கிடைக்கும். இந்தா இனிமேல் நிறைய அட்வான்ஸு ஃபோனில் வரும், அசத்துவோம். 15 பேர் உங்க கூட வேலை பார்ப்பான். கடன் இல்லாமல் காப்பாற்றி தரேன். சும்மா நீ வாட்டு வீடு கட்டுறதுல பாதி அமௌண்ட்டை கான்ட்ராக்டாக பேசுகிறாங்க. என்ன சொன்ன? சிற்ப வேலைகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன். இந்தா வெற்றி அடைக்கிறேன். கடன் தீர்ந்தாச்சுடா. நல்லா பேச்சாலே எல்லாத்தையும் குழப்பிடுவோம். போ, நீ சரியா இருக்கு. வாப்பா நாமக்கல் கால் வந்துட்டு வரலாம். நாமக்கல் நல்ல காலில் விடல. உன் அவசரத்துக்கு நானா பொறுப்பு? நொண்டி நொடிக்கு வரலாம். உன் சொத்தை ஏமாற்றி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு கொடுக்க மாட்டோமுங்காங்க. இந்த கேட்டு போய் என்ன செஞ்சிடறான்னு பார்ப்போம். என்னைக்கா ஒரு நாள் சந்தோஷமாக பேசி கூப்பிட்டு வந்து சாப்பாட்டை எல்லாத்தையும் வச்சு செதுப்பிட்டாங்கன்னா எந்த பேக்காப்பா அப்படின்னு அங்கே பேச்சுவார்த்தை நடக்குப்பா. கால் வந்துட்டு வா, உண்மையை சொல்லிடணுங்களா? அப்போ தான் அங்கே போய் குடிக்க மாட்டான். என்னடா அப்படின்னு சொல்ல மாட்டுக்கு. இந்தா உன்னுடைய பிள்ளைகள் மூலமாகவே அந்த சொத்தை திருப்பி வாங்கி தாரேன். பிள்ளைகளுக்கு நான் வாழ்வும் தாரேன். மரியாதையோடு அந்த சொத்து உன்னை வந்து அடையும். போ, விவசாயத்தில் இந்த விபூதியை கூட அங்கே போடு. விவசாயம் பொங்கி விளையும். போ. கர்மசாமிக்கு நாமக்கல் வண்டி வாகன சம்பந்தமான தொழில் யாருப்பா வச்சிருக்கா? தம்பி என்ன தொழில்? கால் வந்துட்டு பார்த்தியா? சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம். இல்லை, நீ என்ன வேலை பார்க்க? காலேஜ் படிக்க. என்ன செய்யணும் உனக்கு? தாத்தாக்கு வயசு எத்தனை? 71 70 வயசு. அவங்க கணக்காக எந்த ஊர்? அப்படியா? கண்ட முடி பார்ப்போம். உங்கள் தாத்தனுக்கு 79 வயசு வரை ஆயில் இருக்கு. காப்பாற்றி தரேன், கவலைப்படாத. கால் விட்டோம். வண்டி சும்மா சும்மா நிற்க ஆஃபர் வர மாட்டேக்கு. எரிச்சல் வேதனையும் படுத. வேறு வேலையை எங்கேயும் பார்க்க போகலாமான்னு நினச்சா அதுவும் நடக்க மாட்டேக்கு. இந்த வயசுக்கு மேலே எந்த பையன் நமக்கு வேலை தரங்களா? அப்படி சடைச்சிக்கிடுத. இப்போ தான் உனக்கு பணம் ஒரு 5 லட்சம் கிடைச்சா என்ன செஞ்சிருவ நீ? காலில் வந்துட்டு பூ மன்னிச்ச முடியும். இந்தாவா 50,000 உனக்கு பணம் கிடைக்கும். 5 லட்சம் கடத்த 6 மாதத்தில் பாதி கடன் அடைச்சி தந்துடுவேன். ஓ வாடா தம்பி, கணவனை பற்றி கேட்க வந்த சின்ன பேர அழகா கால் வந்துட்டோம். உங்கள் தாத்தா அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் அரவணைச்சு வாழ வைத்தவன்.
அதனால் உனக்கு பாசம் ரொம்ப. அவருடைய உயிருக்கு ஆபத்தில் 79 வயதும் 6 மாதமும் வரை அவன் உயிரோடு இருப்பான். யாரும் அவனை தடுக்க முடியாது. அந்த 79வது வயசு முடிந்து 3வது மாதம் பிறக்கிற பொழுது வீட்டுக்கு தென்புறத்துலேருந்து ஆந்தை அலரும். அப்பொழுது சுகமில்லாமல் 3 மாதம் படுப்பான். அதுக்கு பிறகு தான் இறப்பான். அதுக்கு முன்னால் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய விஷயங்களை சொத்தெல்லாம் முடித்து தெளிவாகிடுவான். கால் வந்துட்டுவான். கருமசாமிக்கு வா இந்தா எல்லாம் வெற்றியாக நடக்கும். உங்கள் அம்மாவை பற்றி கேட்கலையே, உங்கள் அம்மாவை பற்றி கேட்கவே இல்லை. அவங்கள அமைதியாக்கிறது உங்கள் ஆத்தாளுக்கு வாய் கூடுதல். அடக்கு ஓ காது கேட்கலையே. என்ன செய்யணும்? சாமி ஒரு கும்பிடணும். அவ்வளோதான். வேற என்ன செய்ய முடியும்? போயிட்டா 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 போயிட்டா. பெங்களூர் பெங்களூர் இந்தா உனக்கு இந்த ஒரு இந்தா எல்லாம் நல்லா நடக்கும். 3 முறை என்னை வந்து பாரு. இந்தா பக்கத்தில் வா. 3 முறை என்னை வந்து பாரு. பௌர்ணமிக்கு வந்து பாருங்க. நல்லா பெங்களூர் காலையில் வந்து வாப்பா. தெய்வ சங்கல்ப பூஜாரியா நீ? என்ன கோயில் எடுக்கிறே? வா. கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பாண்டரங்க இருக்கானா? காலில் வந்துட்டு வா. யாரா வந்து எங்க இருக்கு? இங்க வர மாட்டாங்களா? என்னப்பா வேணும்? பூசாரி இவ்வளோ தானே பாக்கிய? ஆஞ்சநேயர் உச்சாரண மந்திரம் படிச்சிருக்கியா? சித்தாயிடுதா? சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சாமி சித்தாகலை. அதனால் கொஞ்சம் நிறைய புரோகிதம் இந்த மாதிரி விஷயம் வந்தாலும் அதை நடத்த முடியாமல் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கடன் பட்டு கொஞ்சம் குடும்ப வேதனையில் இருக்குது. கொஞ்சம் சரி பண்ணி தந்தால் போதுமா? போயிட்டு கால் வந்து பாத்தியா? முருகா உட்கார். கொஞ்ச நேரம் எண்ணெயை நினச்சி தியானம் பண்ண பார்ப்போம். உடம்புக்குள்ள உன் இதயத்துக்குள்ளே எண்ணெயை நினச்சி கும்பிடு. இந்தாப்பா லட்ச லட்சமாக உன்னுடைய வீட்டுக்கு பணம் வந்து சேரும். உன் கடன்லாம் தீரும். எல்லா சக்தியும் பெறுவாய். சந்தோஷமாக இருப்பாரு. சென்று வாங்க. இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி விடணும். வீட்டில் பணம் குறையாமல் வீட்டில் வச்சுக்கணும். வந்துக்கிட்டே இருக்கும். வாடா 2 குழந்தைகளோட வந்த இனிய மகனே வா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்ன வேண்டும்? 6 மாத காலங்கள் வருமானம் இல்லாத வேட்கையும் துயரமும் நடக்கும். எந்த நகையை அடமானம் வச்சாலும் அது திங்கிறதுக்கே காண மாட்டேன். தொழிலை புதுமையை ஆரம்பிக்கலாம்னு சொன்னால் அதுக்கு புத்தி முட்டி போச்சு. அதுக்கு வழி கிடைக்க மாட்டேன். அதனால் உன் எண்ணிக்கையோட நான் போய் பார்த்தேன். ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு கம்பெனி வருது. பெரிய பாலத்துக்கு கீழே ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி வருது. அதில் வேலைக்கு போறியா நீ? கால் வந்துட்டு வா. கம்பெனிக்கு டிரைவர் தேவைப்படுறா தம்பி. அதான் உனக்கு சொல்கிறேன். வா. இப்போ உனக்கு என்னடா செய்யணும்? உன் கடனை தீர்க்கணும். இந்தா அந்த வேலையை வாங்கி தர. சந்தோஷம். வெற்றி வா. வா நல்லா நல்லா படிப்பான். கிரிக்கெட் நேரம் ஆகுவான். விட்டோம் படிக்க வை. வாக்கா கல்ல விட்டு வாக்கா. கே யார் நீங்கள்? எல்லோரும் ஒன்றா வந்துருக்கீங்களோ? சொந்தமாக பந்தமா? பக்கத்து வீடு. வேறு பக்கத்து வீடு யார் இருந்தால் ஒரு 50 பேர் வாங்க. உட்கார் வாங்க. தண்ணி நில்லுமா. கால் நண்பரான சுக்கிலி புக்கிரி தொம்பிக்கிளி நிற்கிட்டு உனக்கு பெங்களூரா? பழைய காலத்து கர்நாடகம்னு சொல்லுவாங்களோ? ஒன்று என்ன வேணும்? உங்கள் அப்பா இயற்கையால் தான் இறந்தான். யாராலும் செய்வன உயிரை வச்சு இறக்கலை.
வீணாக கற்பனை பண்ணி காத்து பணத்தை வீணாக்கிறாரு. அவர் இவ்வளோ காலம் வாழ வேண்டும் என்ற விதி உண்மையாக முடிந்தது, நடந்து விட்டது. அது உன்னுடைய பிறவி அம்சத்தில் 3 பேருக்கு இந்த நிலை இருக்கும். 3வது ஆள் நீ. கால் வந்துட்டு இந்தா வருமானத்தை வகுத்து தாரேன், கடனை தீர்த்து தாரேன், 3 முறை என்னைய பார்க்கணும். வாடா தம்பி, இவன் படித்து வேலைக்கு போவான், சந்தோஷமா இருக்கு. இந்த பணம் நல்லா இருக்கு. வாமா பெண்ணடியாளே வா, நல்லா இருக்கு. நீமா முருகா. அடுத்து தர்மபுரி. தர்மபுரி அப்படின்னு நினைக்காங்க, அப்படின்னு நினைக்காங்க. ஒன்றல்ல 2 தம்பி வாழ்வில் சொல்ல ஒண்ணா, சொந்தங்கள் ஒன்றல்ல 2 தம்பி. என்னமா வேணும்? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? வீட்டுக்காரரு ஆமா, உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தந்தா நீ ஏற்றுக்கிடுவியா? அது எந்த மாற்றமும் கிடையாது. உன் உள்ளத்துக்குள்ள வேற எதுவும் லட்சியங்கள் ஒன்றும் இல்லையே, பழக்கம் எதுவும் இல்லையே. கால் வந்துட்டு வா. நீயா எதையும் செலக்ட் பண்ணணும்னா ஏமாந்துருவேன். நான் பண்ணணும்னா நல்லா இருப்பேன். கால் வந்துட்டு இல்லை. உட்கார். இந்த பௌர்ணமி முடிந்து அமாவாசைக்கு இடையில ஒரு நாள் வா. முதல் நாள் என்னை பார். வெற்றியான வாழ்க்கையை அமைத்து தருகிறேன், ஆனந்தம் அடைவார். இந்த செல்வாக்கோட இருப்பேன், நான் பண்ணித்தாரேன். வா, சந்தோஷமா வாப்பா. தர்மபுரி திருநாமம் அளித்த செம்பெருமான் நாராயணனுடைய நாமத்தை கொண்டவன் கால்நோட்டோட அன்பு தம்பி. அடுத்து பிள்ளைகளுடைய எல்லற வாழ்க்கையை பற்றி காட்டுறது யாரு? கட்டி கொடுத்துருக்கீங்களா? நீ கட்டி கொடுத்துருக்கியா? கட்டி கொடுத்து வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது வாங்க பிள்ளையார வந்துட்டுக்கே அப்படின்னுங்க. என்னையா வேணும்? கண்ணமுடி உட்காரு. உன் பையன் எல்லா போதையும் அனுபவிக்கான். அவனுடைய மண்டையை திருத்தி தெளிவுபடி இருந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. பம்பாய் சரக்க கையில் வச்சுக்காண்டா. வரலா நாராயணா, இந்தா சரியாக பௌர்ணமிக்கு என்னைய பார். மகன் போட்டாவை கொண்டு வா, திருத்தி தாரேன். பணம் நான் தாரேன், உனக்கு கடன் அடையும். போ கருப்புசாமி வாமா. அமைதி அமைதி அமைதி. என்ன வேண்டும் உங்களுக்கு? கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சா? எங்க இருக்காரு அத்தான்? உன் வீட்டில் இல்லையா? என்னை கூப்பிட்டு பார்த்தியா? வரமாட்ட விட்டாலும். என்ன வேணும்பா? சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? ஒரே வார்த்தை, உனக்கு 300 கொண்டு கூட கால் வந்துடுவா. வரலாம். இந்தா பௌர்ணமி அன்னைக்கு என்னை பாருங்கள். கணவனை வர வைக்க, இணை பிரியாமல் இன்புற்று வாழ வைக்கிறேன். பக்கத்தில் வா. இந்தப்பா புண்ணியமாக. அடுத்த பைசல் மகனை பற்றி காட்டுறது. பையன் கால் பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் போன நேரம் அந்த மனங்கு இல்லை,
அந்த மான் போன மாயம் என்ன ஏராதாத்தி. பையன் எங்க இருக்கான்? அப்படியா? கல்யாணம் எப்போ? அவனா தேடிக்கிட்டு இருக்கான ஒரு பொன்மான செட் பண்ணிடுவோமா? நல்ல பொண்ணாக இருந்தால் கல்யாணம் முடிச்சிருவோம். ஒழுக்கமான பொண்ணை கொண்டு வந்து சேர்த்துருவோம். கால் வந்துட்டு வரலாம், அவ்வளோதானே. வேற என்ன இருக்கு? கால் வந்துட்டு வாப்பா. பாத்தியா பாத்தியா பாத்தியா? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தாப்பா, கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தரேன். தைப்பூசம் வர அவகாசம், ஜெயிச்சு வரலாம். அடுத்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் கொச்சாம்புத்தூர். கொச்சாம்புத்தூர் கால் வந்துட்டுவாமா. நல்லா இருக்கீங்களா? வீட்டை அங்கே இருக்காரு. அவர் வாட்டு இருக்காரு, நம்ம வாட்டு இருக்கோம். இது யாரும் உங்க அக்கால? உன் பேர் என்னவரு? அமைதிக்கு பெயர் தான். உன் பேர் என்னவரு? உன் பேர் என்னவரு? உன் பேர் என்னவரு? அதான் அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. உட்கார், ரெண்டும் வாங்க, ஒன்று வர உட்கார். உன் பிள்ளைய பற்றி ஒரு பதில் கேட்கணுமே, என்ன பண்ணணும்? சொத்து தகுந்தமா ஒரு குழப்பம் இருந்துச்சு, அதெல்லாம் தீர்த்து தந்தா போதுமா? அதை நல்ல விலைக்கு நான் விற்று தாரேன், கவலைப்படாத. அடுத்து அது நடக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு, கவலைப்படாமல் இருக்கும். இந்தா நல்ல விலைக்கு விற்று தாரேன், பிரச்சனை தீரும், உன் பிள்ளைக்கு நல் வாழ்வும் அமையும். பக்கத்தில் வா. இப்போதைக்கு இணைந்து வாழக்கூடிய நேரமும் விதியும் இல்லை மகளே. மனதில் நினைத்து வாழ்வாயாக, உணர்ந்து கொள்வாய். ஓ, நற்கனி அதுவே இருக்கனி. நல்லதுதான், வெற்றி அடைவார். தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது. வாமா கோயம்புத்தூரே வாங்க. அடுத்து கணவன் மனைவி குழந்தையா வந்தது யாரு? நின்றுக்காங்க. முதல்ல அந்த பிள்ளையை பற்றி கேட்டு வந்து பெரியம்மாவை கூப்பிட்டுக்கிடுவோம். அதுக்கடுத்து நீங்கள் வாங்க. என்ன பிரச்சனையா? அக்காவா? அடுத்த பைசல் கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூருக்கு அடுத்து. உன் பையனுக்கு நல்ல வேலையை அமைச்சு தந்தா போதுமா? பேரனுக்கு அமைச்சு தரணும், நல்ல வாழ்க்கையும் பிடிச்சி தரணும். வேற என்ன வேணும்? இந்த அந்த தை மாதத்தில் எல்லாம் ஆனந்தமாக நடக்கும். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு சந்தோஷமா என்னைய பார்க்கலாம். ஓ, கால் வந்துடா தம்பி. கள்ளக்குறிச்சியா? வரலாம். என்னெல்லாம் படிச்சிருக்க? அதுக்கு மேலே படிக்கிறியா? சினிமா நடிக்க போறியா? போ பக்கத்தில். என்னப்பா வேணும் உனக்கு? யாருக்கு? சரி, வேற கண்ண முடுங்க. ஒரு வெளிச்சமும் தெரியலையே, என்ன விஷயம்? ரெண்டு ஒன்று போல கண்ண முடி உட்காருங்க. என்ன நடக்குது பார்க்கட்டும். மூன்றாண்டு காலங்களாக நிலையான தொழிலமையாத மனவேதனையும், குடியிருக்கும் மனையில் குழப்பமான சூழ்நிலைகளும், பெரியோர்களால் அங்கீகரிக்கப்படாத பிள்ளைகளுமாய் நீங்கள் வேதனைப்பட்டு வருகிறீர்கள். உண்மை அதுதானே? காலில் விட்டுவார்கள். என்ன உனக்கு எந்த ஊர்? கள்ளக்குறிச்சி. உனக்கு? உனக்கு உனக்குலமா உனக்கு நீ எதுக்கு கள்ளக்குறிச்சியில் வந்து நிற்கிற? எங்களுக்கு தெரியாதோ? ஏன் இங்கிருந்தே கள்ளக்குறிச்சி போக முடியாதா? போயா இருந்தால
சிக்கிலி புக்கிலி கொக்கிலியா? கர்மசாமிக்கு உனக்கு வருமானத்தை வகுத்து தாரேன், ஓராண்டுக்குள்ள குடியிருக்கிற வீட்டை தாரேன்டா. இந்த அப்படி வெற்றி உண்டு. நல்லா இருப்பாங்க. ஆமாம், வெளிநாட்டின் செல்வம் பெருகும், உடல்நிலை நல்லா இருக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. 3 முறை என்னை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி வாப்பா, கால்வன் வாப்பா, கணவன் மனைவி சந்தோஷமா போயிட்டு வாடா. ஆனந்தமா இருக்கு. என்னடா கண்ணமுடு பொம்பளை பிள்ளை பிறக்கும் ஏற்றுக்கிடுவியா? நல்லா கால் வந்துவாங்க. என்னப்பா வேணும் உங்களுக்கு? கடனை தீர்த்து தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கண்ணமுடு. ஒரு வண்டி ஓடுது, ஒரு வண்டி சண்டியா இருக்கு. இதுக்கு என்ன குழப்பம் நடந்துச்சுன்னு தெரியல. இவ்வளோதான விஷயம். ஓராண்டு காலமாக இதே சகட யோகம்தான். உழைக்க கடன் அடைக்க, ஆனால் மிச்சம் முடிக்கிறதுக்கு ஒன்றுமில்லைன்னு அர்த்தம். இவைகளை வெற்றியாகி தெளிவுபடுத்தி தந்தால் போதுங்களா? 4 முறை என்னை பார், 4 சக்கர வண்டியை நல்லா ஓட்டித்தாரேன். கால் விட்டுவோம். அங்கேருந்து 3 படம் வாங்கிட்டு வந்து உன் வண்டியில் 2, வீட்டில் 1 வச்சுக்கா. வரலாம். இந்தா பொம்பளைக்கு கை நிறுது பாரு, அவள் தான் வருமானத்துக்கு வழிவகுத்து நிற்கிறா. இந்தா உன் கடன் தீரும், சந்தோஷமா இருக்க. கேட்டா அதே கள்ளக்குறிச்சி வாழ்க்கை திருமணத்தை பற்றி காட்டுவது யாரு? கடன்களை பற்றி காட்டுவது யாரு? வாடா. தூரக்கூடாத போன் நமக்கு இருக்கு. அடுத்து தாளையூத்து பக்கம் திருநெல்வேலி பெண்மணியால் கரடா. என்னடா வேணும் தம்பி? 1 2 3 4 5 6 லட்சம் ரூபா பக்கத்தில் இப்போ கடன் இருக்கு. கால் வந்துட்டு வா. போனதுக்கு தூரேரி இந்தா உன் கடன் இந்த 1 வருஷத்துக்குள்ள கடனை தீர்த்து நிலையான தொழிலை தாரேன், வழிவகுத்து வாழ வைக்கிறேன். சொல்ல மாட்டேன் சாமி, உன் கூட வரேன், கும்பிடுவியாடா நீ? இந்தா நல்லா இருக்கும். வாமா பெண்மணியே வா, கால் வந்துட்டு வா. தாளையூத்தா உனக்கு? யார் இது? கால் வந்துட்டு வாங்க. அது என்ன ஊர்? கற்பந்தாங்கண்ணா. தாளையூத்து பக்கம் கற்பந்தாங்கன்னு ஒரு ஊருடா. என்ன ஊர்? கற்பங்குளமா? அது என்ன கற்பங்குளம்னு ஒரு ஊர் வருது. அது கற்பங்குளமா கற்பந்தாங்களா? அதானே பார்த்தேன். கால் வந்துட்டு ரொம்ப கும்பல வருது. உங்களுக்கு எந்த ஊர்? தாளையூத்து. சிமெண்ட் ஃபேக்ட்ரி ரோடெலாம் அந்த ரோட்டில் வருமா? என்னம்மா வேணும் உனக்கு? ஓம். தென்கொல்லமுத்தூர் உங்கள் ஊர் பக்கம் தான் இருக்கா? ஓம். ஹைகோர்ட் ராதா கோயில் அங்கே இருக்கா? ஓம். ஆம் ஆம். மாரியம்மன் கோயில் அங்கே இருக்கா? ஆம். என்ன வேணும் உன் பிள்ளைக்கு? இப்போ என்ன செய்யுது? அவளுக்கு பிரிவு இல்லாமல் மனதை பக்குவப்படுத்தி தாரேன். இந்த அப்படி உயர்ந்த வாழ்வு வாழ்வாள். 3 முறை என்னை வந்து பார், ஜெயித்து வருவேன். நல்லா பௌர்ணமிக்கு வரும்போது சரக்கு வாங்கிட்டு வாப்பா. கால் நோட்டு வாடா தம்பி. ஒரு வேன் ஓடுது. அடுத்து தாளையூத்தா உங்களுக்கு? திருநெல்வேலி கல்யாணத்தை பற்றி காட்டுவது யாரு? அப்படின்னா பைசீல் இல்லைன்னு அர்த்தம். என்ன வேணும் தம்பி? கரெக்டு தான். எதுவும் போலீஸ் விசாரணை கேஸுகள் எதுவும் வந்துச்சா அதுக்கு முன்னால? என்ன காரணம்? அப்படியா? மாட்டிட்டு முடிச்சுட்டியோ? கால் விட்டு வா வா. ஆம்பளை பையன் பிறப்பான். என்ன பேர் வைப்ப? மறக்க மாட்டியா? நீ சொல்லு. அப்படியா? திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்தியா இடையில? அங்கே என்ன சொல்லிட்டு வந்த போயிடல? ஏய் புழுவனி, என்ன சொல்லிட்டு வந்த? முருகா எனக்கு ஒரு புள்ள பிறக்கணும், உன்ன மாதிரி அழகா உன் பேர் வைப்பேன். இன்னும் இங்கே வந்தால் இங்கே, அங்கே வந்தால் அங்கேயா?
அப்படியா? அப்போ சர்வலோக நாயகன் அப்படி இருக்கியா? எல்லா தெய்வத்துக்கும் சேரும். முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும் முருகப்பெருமான் பேர் வை. ரெண்டாவது ஆம்பளை பைய பிறப்பா ஏன் பேரை வை. 2 பேர் வாங்கிடுவேன். போயிட்டு வா. இந்தா புண்ணியமாயிருக்கு. இந்த வருத்தம் நீ வெற்றி அடைகிறாய். சந்தோஷம்.